சென்னையின் ஆர்பார் தொகுதி தக்க வைப்பாரா சேகர் பாபு? ஆர்பார் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மு கருணாநிதி அவர்கள், அதாவது மறைந்த திமுக தலைவர், அதே போல முன்னாள் முதலமைச்சர், அவரே வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அதனால அது ஒரு விஐபி தொகுதியா தான் பார்க்கப்படும். 89 and 91 அவர் அங்க வெற்றி பெற்று இருக்கிறாரு. 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பழ கருப்பையா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப இந்த தொகுதியில 2026 வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியாக நிலவுகிறது இல்லைங்களா? இந்த 4 முனை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா வி.கே. சேகர் பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே, இவர் தொடர்ந்து 2 முறை வின் பண்ணாரு. இப்போ 3வது முறையா ஹேட்ரிக் ஆர்பார் அப்படின்ற கோஷத்தோட அவர் கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ராயபுரம் ஆர் மனோ ஏடிஎம்கே சார்பா அவர் நிற்கிறாரு. ஸோ இது வந்து முதல் முறையா வந்து இந்த தொகுதியில் அவர் நிற்கிறாரு. டிவிகே சார்பா வந்து சினோரா PS அசோக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா களம் இறக்கப்பட்டிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைசன் ஷெரீப் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு இந்த நிகழ்ச்சியில வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சென்னையின் ஆர்பார் தொகுதி தக்க வைப்பாரா சேகர் பாபு அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க கூட கேட்கக்கூடிய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதே போல வந்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு எங்க வீடியோ பாருங்க. அது எங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறதா இருக்கும். அதே போல இந்த வீடியோல வர விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது நீங்க எங்களை சொன்ன விஷயங்கள் தப்புன்னா கமெண்ட்ஸும் பண்ணுங்க. சோ தட் பேஸ்ட் அந்த கமெண்ட்ஸை பொறுத்து தான் நாங்க எங்களை வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு பர்டிகுலரா வந்து ஏன் ஆர்பார் தொகுதியை நம்ம எடுத்து பேச போறோம் அப்படின்னா, ஆர்பார் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 1991ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து முதல் முறையா முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்ப அந்த வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, மறைந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த LTT தீவிரவாதிகளால் வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வைத்து இறந்து போயிடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அனுதாபலை வீசிச்சு 234 தொகுதியில கிட்டத்தட்ட 225 தொகுதி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றாங்க. 225 தொகுதியில. சோ மீதி இருந்த 225ல மீதி இருக்கிற 9 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில வெற்றி பெற்றதுல திமுக 2 தொகுதியில வெற்றி பெற்றது. அந்த சிச்சுவேஷன்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பாரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பருதி இளம்பழுதி அந்த தொகுதி எக்மோர் தொகுதியில மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க. சோ அதுலயும் திமுக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா 890, அதாவது 890 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. சோ அந்த சூழ்நிலையிலும் அந்த அனுதாப ஓட்டு வாங்கின சிச்சுவேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பார் வந்து தொகுதி வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. மு கருணாநிதி அவர்கள், அதாவது மறைந்த திமுக தலைவர், அதே போல முன்னாள் முதலமைச்சர், அவரே வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அதனால அது ஒரு விஐபி தொகுதியா தான் பார்க்கப்படும். 89 and 91 அவர் அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே போல 2006 மறைந்த திரு அன்பழகன், அதாவது திமுகவின் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர், பொதுச் செயலாளராக இருந்தவர், கலைஞரும் அன்பழகன் அவர்களும் இணை பிரியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் போட்டியிட்ட தொகுதியும் கூடாது. இப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தொகுதியில வேற யாராவது, வேற எந்த கட்சியாவது வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பழ கருப்பையா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல காங்கிரஸ் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 முறை, அப்ப வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லப்படும், 1952, 57, 62 இந்த 3 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த தொகுதியில யார் யாரெல்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க, எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த தொகுதியில 2026 வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியாக நிலவு
சொல்றேன் இல்லைங்களா. இந்த 4 முனை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பி.கே. சேகர் பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே, இவர் தொடர்ந்து 2 முறை வின் பண்ணாரு. இப்போ 3வது முறையா ஆட்ரிக் ஆர்பார் அப்படின்ற கோஷத்தோட அவர் கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராயபுரம் ஆர் மனோ ஏடிஎம்கே சார்பா அவர் நிக்கிறாரு. சோ இது வந்து முதல் முறையா வந்து இந்த தொகுதியில அவர் நிக்கிறாரு. சோ அவர் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேம்பெயினோட தாரக மந்திரம் என்னன்னா, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆர்பார் தொகுதியில வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள், அதாவது குப்பை கூலங்கள் அதிகமா இருக்கு, டிராபிக் அதிகமா இருக்கு, அதே போல மழை காலத்துல வெள்ளம் வந்து இங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முழக்கத்தோட இவரோட தேர்தல் ஏடிஎம்கே சார்பா ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா வந்து சினோரா பி.எஸ். அசோக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா களம் இறக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஆதவ் அர்ஜுனாவோட வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல சினோரா பி.எஸ். அசோக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்துல மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கு. சோ அதுவுமே இவருக்கு ஒரு பிளஸ் ஆக பார்க்கப்படுது. அதே போல நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைசன் ஷெரீப் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. சோ 4 முனை போட்டியா நிலவுது. சரி, இந்த தொகுதியை இது திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. ஏன்னா மறைந்த கலைஞர் அவர்களும் இந்த தொகுதியில போட்டிருந்தனால இது ஒரு விஐபி தொகுதியா பார்க்கப்படுது. இங்க யாரு நின்னாலும் சுப்பன் யாரு நின்னாலும் திமுக வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஆர்கே நகர்ல 2 தடவை வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் திருப்பி 2011 டிஎம்கேல சேர்ந்தது பிரகாரம் அதே ஆர்கே நகர்ல நின்று தோத்து போயிருக்காரு. சரி, அப்படிப்பட்ட சேகர் பாபு திமுக ஒரு பலம் பொருந்தியவரா மாறின பிறகு அவர் கேட்டு இந்த தொகுதியில ஆர்கே நகர் எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே கண்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 தேர்தலையும் நின்று கடந்த 2016 வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாரு. 2021 வெற்றி பெற்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆனாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா கோலோச்சம் மந்திரியில இவரும் ஒருத்தர். ஏன்னா திமுகவோட தலைவர் திரு மு க ஸ்டாலின் வந்து நம்பிக்கையை பெற்றவர். அது அவங்க மனைவி துர்காமாவோட நம்பிக்கையை பெற்றவர். சோ அவர் வீட்டுக்குள்ள நேரா வந்து போய் பேசக்கூடிய அளவுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம இனி எப்ப வேணா போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அப்ப ஈஸியா வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் இல்ல. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது வந்து ரவுடிசம், அதாவது ரவுடிசம் அவரோட துறையில வந்து நிறைய ஊழல் பண்ணது, பப்ளிக் பிளேஸ்ல நிறைய வந்து தகாத வார்த்தைகளால் பேசி கோயில் வெளியில நின்று சண்டையிடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் முகசுளிக்கும் வகையில நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. அதனால இவர் மேல வந்து நிறைய அதிருப்தி நிலவுது. பொதுவா தமிழகம் முழுவதுமே இவர் மேல ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. இவர் மேல வைக்கும் குற்றச்சாட்டு வந்து ஒரு அமைச்சரா வந்து இருக்கும்போது மக்கள் இவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கோயிலுக்காக, அதாவது இந்து கோயிலுக்காக கொடுக்கப்படும் காணிக்கையில வந்து எடுத்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு, அதாவது தமிழக அரசால் வந்து ஃபண்ட் இல்லாம கஷ்டப்படுற இடத்துல இந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து அதர் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவும், அதே நேரத்தில் வந்து கோயில்ல வந்து காணிக்கையில கொடுத்து வாங்கப்பட்ட நகை இருக்குல்ல, தங்க நகை, இது காணிக்கையாக பெறப்பட்ட தங்க நகையை உருக்கி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதே போல கோயில்ல உள்ள உட்பட்ட தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் திருமண மண்டபம் கட்டாம இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வேற தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகள் எல்லாம் இது வந்து கோயிலுக்கு வந்து சத்திரம் வந்து கட்டுறது, இந்த மாதிரி வந்து இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. இது கோர்ட்லயே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே இதுக்கு வந்து ஸ்டே கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி இவர் மேல நிறைய வந்து புகார்கள் இருக்கிறது. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது இவரோட மகன்களோட அலுவலகமான மயிலாப்பூர்ல இருக்கிற எஸ் குரோத் அலைன்சஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இவர்கள் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இவர்களோட 2 மகன்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் ராஜரத்தினம் அருள்முருகன், இவர் வந்து வடபழனியில ஒரு வீடு இருக்கு. சோ இந்த மகன்கள் அலுவலகம் மயிலாப்பூர் சிவசாமி சாலையில இருக்க அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பீப்புளும் தேர்தல் பறக்கும் படையினும் சந்தேகத்தின் அடிப்படையில உள்ள ரெய்டு பண்ணாங்க. சோ அந்த ரெய்டோட விவகாரம் தெரியல. ஏன்னா இவர் வந்து பணம் பதுக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. எலெக்ஷனுக்காக பணம் பட்டுவாடா செய்வதற்காக, எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு, ஆர்பார் தொகுதியில வெற்றி பெறுவதற்கும் மற்றும் மற்ற தொகுதிகளுக்கும் இவருக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. திமுக தலைமையால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட மற்ற தொகுதிக்கும் பணத்தை பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைத்ததாக சொல்லி இன்கம் டாக்ஸ் வந்து ஸ்பெஷல் சோர்ஸ்ல போயிட்டு அங்க ரைடு பண்ணியிருந்தாங்க. அதோட விவரங்கள் வந்து இன்கம் டாக்ஸால தெரிவிக்கப்படாம இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து அலிகேஷனுக்கு பெயர் பெற்றவர், அதாவது எதிர்கட்சிகளாலும் மக்களாலும் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் அலிகேஷன் பண்றதுல பெயர் பெற்றவர். அதே போல இன்னொரு அலிகேஷன் இவர் மேல என்னன்னா, இவர் ஷவுக்கு சங்கர்
அவரோட வீட்டுல வந்து மலத்தை ஊத்துனது இவரும் அதே போல செல்வ பெருந்தகை அப்படி இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் நிறைய பத்திரிகை முன்னாடி சொன்னாரு. சோ இவர்களோட ஆட்கள்ல தான் வந்து ஏவி விட்டு அதை மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவராலையும் குற்றம் சுமத்தப்பட்டவர். இந்த மாதிரி பல அலிகேஷன்ஸ்ல இவரு இருக்கிறவரு. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த வாட்டி இவருக்கு வந்து இந்த தொகுதி வெற்றி காக்கப்படுமா, ஆர்பார் தொகுதியில மீண்டும் 3வது முறை ஆட்ரிகா வெற்றி பெறுவாரா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி, ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. சரி, இந்த தொகுதியில இப்போ எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, இப்போ இந்த வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆண் பெண் விகிதாச்சாரப்படி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2026க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1,80,341 ஓட்டு இருந்தது. பட் இப்போ SIR அப்படின்ற பணி நடந்ததுக்கு அப்புறமா இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 29.3% வந்து விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு SIRக்கு அப்புறமா. இது என்னன்னா இறந்தவர்களோட ஓட்டு அந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. அதே போல அட்ரஸ் மாறி போனவங்க, ஃபாரினுக்கு போயிட்டவங்க, சரி அதே இடத்துலயே 2-3 இடத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்களோட ஓட்டு அந்தந்த வீட்லயே இருந்தது இல்லையா, இதெல்லாம் ஒமிட் பண்ணி பார்க்கும்போது இப்போ 1,16,896 அப்படின்ற நம்பர் ஓட்டர்ஸ் வந்து கவுண்ட் இருக்கு. சோ இது வந்து எந்த விதத்துல திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போது தெரியல. சோ அது ஒரு விஷயம் வந்து பொதுவான ஒரு எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ 2வது இங்க வந்து பாத்தீங்கன்னா TVK அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த தொகுதியில எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் உருவாக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா TVK வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் சென்னையில பர்டிகுலரா அவங்களை எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்றதுக்கு விஜய் அவர்களை தடுத்ததாக சேகர் பாபுவும் மற்றும் அவரை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த இவரை வந்து பிரச்சாரம் செய்யாம விட்டாங்க அப்படின்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது கடும் எதிர்ப்பு TVK சார்பா நிலவுது. அதனால அவரை தோக்கடிக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் TVKவோட நிர்வாகிகள் வந்து மும்முரமா இருக்காங்க இந்த தொகுதியில அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஜெண்டர் ஸ்பிளிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 58,639 அதே போல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 58,231 பேரும், அதே போல தேர்ட் ஜெண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க 26 பேரும் இருக்காங்க. சோ இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு புதுமையான எலெக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா SIRக்கு அப்புறமாவும் TVKவோட களம் புதுசா வந்து இறங்கி வந்திருக்கு, போட்டியிடத்துக்கு வந்திருக்கிறதுனாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா சேகர் பாபு வெற்றி பெற முடியாது இந்த தொகுதியில அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ சரி, அவர் கடந்த எலெக்ஷன்ல 2021ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அவர் வந்து வாங்கின ஓட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா 27,274 ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றார். ஆனா அதே 2016ல வந்து பாத்தீங்கன்னா 4,900 சொச்சம் ஓட்டுல வந்து வெற்றி பெற்றார். சோ அந்த வித்தியாசத்தை வந்து அதிகப்படுத்தினாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 27,274 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. யாருன்னா இவரை எதிர்த்து போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஆனா இந்த வாட்டி களம் வந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா போன வாட்டி கூட்டணி கட்சி ADMKவோட கூட்டணி கட்சியை சார்ந்த பிஜேபி கட்சிக்கு தான் வினோஜ் பி செல்வம் போட்டியிட்டாரு. சோ அது தாமரை சின்னம். ஆனா ரெட்டை இலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பரிச்சயமான ஒரு சிம்பிள்ன்றதுனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ராயபுரம் மனு அவர் நிக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டஃப் காம்படிஷனா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணங்களால சொல்லப்படுது. அதே நேரத்துல அதே போல ADMK கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி வந்து போனதுக்கு அப்புறமா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சுன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ADMK ஜெனரல் செக்ரட்டரி திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை நிறைய அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. அதாவது அவரோட தவறுகளை சுட்டி காட்டி இருந்தாரு. அவர் லஞ்ச ஊழல் ஆகட்டும், லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஆகட்டும், அவரோட கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சொல்லி பயங்கரமா அவரையும் அவர் தனிப்பட்ட முறையில் அவரையும் திமுக கட்சியையும் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு. திமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், கஞ்சா வந்து போதைப் பொருள் வந்து வஸ்து வந்து நடமாட்டங்கள் அதிகமா இருக்கிறது, ஸோ லாண்ட் ஆர்டர் இஷ்யூ, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாரு. பட் as a candidate ராயபுரம்
ராயபுரம் மனோ என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாருன்னா, இவங்க கொடுத்த வாக்குறுதி, ஏதாவது பர்டிகுலரா அந்த தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த குப்பை கூடங்கள் எல்லாம் அகற்றப்படும், அதே போல டெய்லி வேஜஸோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதே போல இந்த நேரோ லைன் அங்க நிறைய இருக்கும், அதை சின்ன சின்னதா இடுக்கா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு பகுதியா அந்த தொகுதியோட மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல சாக்கடை அடைப்பு நிறைய வரும். ஏன் அப்படின்னா இந்த குப்பை கூடங்கள்லாம் போய் சாக்கடையில அடைச்சிக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க நிறைய அடிக்கடி தென்படும். அதே நேரத்தில் கண்டெய்னர் ஆர்பாரை நோக்கி போறதுனால, கண்டெய்னர் அதிகமா போறதுனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. ஒரு போக்குவரத்து நெரிசலால அடிக்கடி விபத்து ஏற்படுறதுனால அந்த பகுதி மக்கள் ரொம்ப பயந்து இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி ராயபுரம் மனோ வந்து அட்டாக் பண்றாரு. அதே போல ஊழலை பத்தி நிறைய பேசி அட்டாக் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் கடந்த 2 எலெக்ஷன்லயும் நான் நிவர்த்தி பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் நிவர்த்தி பண்ணாம இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு PS அசோக் வந்து பாத்தீங்கன்னா, அவரு அந்த விஜயோட இளைஞர் படை இருக்கு இல்லையா, ஜென்சி, இவங்களை வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் கடுமையா அட்டாக் பண்றாரு. பார்க்கலாம் இந்த தொகுதியில வந்து டிவிகே ஓட்டை பிரிக்குதா அல்லது வெற்றி பெறுதா அப்படின்றது தெரியல. சோ இந்த மாதிரி கடும் சவால்கள் நிறைந்த ஒரு தொகுதியா தான் இந்த ஆர்பார் தொகுதி பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்திலேயே வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவான ஒரு தொகுதியா இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப லீஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்கிற ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறுவது இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும்னு தெரியல. பட் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து சேகர் பாபு வெற்றி பெறுகிறாரா, தொடர்ந்து 3வது முறை வெற்றி பெறுகிறாரா, அல்லது அடுத்த நிலைமையில இருக்கிற ADMK, TVK, NTK இவங்க எந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுத்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று மே 4ஆம் தேதி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS.